மகாபெரியவாச்சரணம். உபதேசங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஒரு வார்த்தையே ஏதோ விஷத்தை கெட்டது போல, விஷத்தையே கொடுத்து பருகச் சொன்னது போல இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அறிவுரை அப்படின்னு சொன்னாலே, உபதேசம் அப்படின்னு சொன்னாலே காதை மூடிட்டு காதை தூரத்துக்கு ஓடிடுவாங்க. ஆனால் இந்த உபதேசத்தை பற்றி நமக்கு ராமன் அழகாக சொல்லி இருக்கிறான். ராமாயணம் அப்படின்னு சொன்ன உடனே உபதேச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ராமன் எவ்வளவு பெரிய அரசன் இருந்தாலும் அவன் காட்டிற்கு செல்கிறான். எதற்காக என்றால், ரிஷிகளை கண்டு அவர்களிடம் உபதேசம் வாங்க வேண்டும். ஒரு அரசன் என்பவன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், மக்களிடையே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அவர்கள் நன்மையை மட்டுமே கருதி ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற அக்கறையில் அவன் ரிஷிகளிடம் சென்று இந்த உபதேசங்களை பெறுவதற்காகவே காட்டுக்கு செல்கிறானாம். நாட்டை ஆள வேண்டும் என்றால் அவனிடம் இருக்கக்கூடிய ஞானம் பத்தாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனிடம் இருக்கக்கூடிய ஞானம் அவ்வளவு ஞானம். ஆனால் எது செய்தாலும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு உத்தேசித்துத்தான் இந்த ராம அவதாரத்தில் ஒவ்வொரு செயலும் செய்யப்பட்டுள்ளன. ஒருவேளை ராமன் இந்த ரிஷிகளிடம் எதையுமே உபதேசம் பெறாமல் அவனாகவே அனைத்தும் செய்திருந்தால், இதோ இந்த தலைமுறை மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்றால், நாங்களும் ராமனை போலத்தான், எங்களிடம் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது, எங்களிடமும் புத்தகங்கள் இருக்கின்றன, ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன, இது சம்பந்தமான வேத நூல்கள் இருக்கின்றன, அதை பின்பற்றி நாங்கள் வாழ்ந்துவிட்டு போகிறோம், எங்களுக்கு எதற்கு ஆச்சாரியர்களின் உபதேசம் என்று சொல்லிவிடுவார்கள் இல்லையா? அதை கருத்தில் கொண்டுதான் ராமனும் ஆச்சாரியார்களை ஒவ்வொருவராக தேடி தேடி செல்கிறான், ரிஷிகளை தேடி தேடி செல்கிறான். முதலில் அந்த பரத்வாஜர், அடுத்தது குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர், அடுத்தது விஸ்வாமித்திரர், அடுத்தது சுதீஷ்ணர், அகஸ்தியர், இப்படி ஒவ்வொருவராக ஒரு 50-60 ரிஷிகளாவது அந்த காட்டிற்குள் அவன் சந்தித்திருப்பான். அத்தனை பேரிடமும் உபதேசம் பெற்றிருப்பான். ஆக இவருக்கு தெரியாதா, இவர்தான் கடவுளின் அவதாரமே என்று நாம் சொல்லலாம். எது தெரிந்தாலும் தெரிந்ததை நினைவூட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடவுளாக இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லி அதன் வழி நடக்க வேண்டும் என்பதுதான் உபதேச சாஸ்திரமாக இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆக அரசனாக இருந்தாலும் அறிவுள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு எத்தனைதான் தெரிந்திருந்தாலும் அவர்களிடம் கேட்டு அதன் வழி நடக்க வேண்டும். அதற்குத்தான் குரு என்று ஒருவரை நியமித்து ராஜகுரு என்று ஒருவரையே நியமித்தார்கள். அப்படித்தான் இங்கு ராமனுக்கும் இத்தனை ரிஷிகள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஆக நம்ம ராமாயணத்தை படிக்கும் பொழுது ராமனை மட்டும் படிக்காமல் அவன் எவ்வளவு உபதேசம் பெற்றிருக்கிறான், ஒவ்வொரு உபதேசத்திற்காகவும் அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த காடு மேடு தாண்டி கல்லையும் முல்லையும் நடந்து அவன் சென்றிருக்கிறான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அத்தனை மகத்துவம் அந்த உபதேசங்கள் தான் பெரிய சொத்து. அவை எத்தனை வந்தாலும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அது அழியாத சொத்து. நாம் வேண்டுமானாலும் சொல்லலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சொத்து பெரியது என்று. ஆனால் ஆச்சாரியார்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகள் உபதேசங்கள் காலத்திற்கும் அழியாத சொத்து. அதுதான் நமக்கு மிகவும் முக்கியம் என்று ராமாயணத்தில் ராமன் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறான், சொல்லியும் காட்டியிருக்கிறான். மகாபெரியவாச்சரணம்.